மல்லி 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 மல்லி. தீபன் சொன்னதுக்காக உன் மொபைல்ல இருந்த ஆடியோ மட்டும் டெலீட் பண்ணோம். என் மொபைல்ல அதை நான் பத்திரமா வச்சிருந்தேன். அதான் இன்னைக்கு உன்னை காப்பாத்திருக்கேன். அவங்க வாழ்க்கையில திருந்தவே போறதில்லன்னு நீ சொன்னதெல்லாம் சரிதான் மல்லி. எவ்வளவு ஆத்திரம் அவங்களுக்கு. வர வர எனக்கு அவங்க முகத்தையே பார்க்க பிடிக்கல. அவ்வளவு வெஞ்சன்ஸோட இருக்காங்க. கொஞ்சம் முன்னாடி தான் அவங்களுக்கு இந்த பிளானே உண்டாயிருக்கு. அதுக்குள்ள உன்னை அவசர அவசரமா அரெஸ்ட் பண்ணி எஃப்ஐஆர் ரெடி பண்ணி ஜட்ஜ் முன்னாடி கூட்டிட்டு போய் நிப்பாட்டி இருக்காங்க. இவ்வளவு வன்மம் ஒருத்தருக்கு இருக்கவே கூடாது. ஒவ்வொரு தடவையும் அசிங்கம் தான் பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு தடவையும் தோக்க தான் செய்யறாங்க. அதுக்கப்புறமும் எப்படி கொஞ்சம் கூட திருந்தாம இப்படி தப்பாவே யோசிச்சுட்டு இருக்காங்கன்னு எனக்கு புரியல. நேத்து தான் தீபனை கோர்ட்ல பாத்திருக்காங்க. அப்பதான் கோர்ட் அவங்களுக்கு 10 நாள் லீவுன்னு வேற தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் தான் அந்த பிளானையும் அவங்க யோசிச்சிருக்காங்க. எப்படியாவது உன்னை இந்த 10 நாள் ஸ்டேஷன்ல வச்சு உன்னை டார்ச்சர் பண்ணணும்னு முடிவு பண்ணிருக்காங்க. அந்த பிளானை தான் இப்ப நாம உடைச்சிருக்கோம். என்ன மல்லி ஒண்ணுமே பேசாம வர? ரொம்ப அப்செட் ஆயிட்டியா என்ன? இல்லங்க, இவங்க இப்படி பண்ணலனா தான் நான் ஆச்சரியப்பட்டிருப்பேன். ஆனா எனக்கு வேற ஒரு சந்தேகம். என்ன மல்லி? அந்த வாசுன்றவன நானும் மனோகர் அண்ணனும் தான் பிளான் பண்ணி புடிச்சோம். நாங்க தான் தீபிகாக்கே தகவல் சொல்லி அவனை பிடிக்க வச்சோம். அந்த வாசு அந்த கதிரேசனோட ஆளுதான். அவனை புடிச்சா நேரா அவங்க கதிரேசனை தானே அரெஸ்ட் பண்ணணும். எப்படி கதிரேசனை விட்டுட்டு என்ன அரெஸ்ட் பண்ண வந்தாங்க? அந்த வாசு எப்படி எனக்கு எதிராக அப்ரூவரா ஆனா? இடையில என்னங்க நடந்திருக்கும்? நீ சொல்றத பார்த்தா இந்த விஷயத்துல ஏதோ ஒரு ஜம்ப் இருக்கிற மாதிரி தெரியுது. என்ன நடந்திருக்கும் மல்லி? கதிரேசன் அந்த ரவுடிக்கு பணம் கொடுத்ததை நீங்க பாத்தீங்க. கதிரேசனுக்கும் அந்த ரவுடிக்கும் என்ன சம்பந்தம்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நான் அவர் வீட்டுக்கே போனேன். அங்க மனோகர் அண்ணனை வச்சு கதிரேசனை மிரட்ட வச்சோம். சுடர் கொலைக்கும் உங்களுக்கும் இருக்கிற தொடர்பு தெரியும்னு அண்ணன் மிரட்டினாரு. அதோட தொடர்ச்சியாதான் கதிரேசன் அந்த ரவுடிங்க கிட்ட பேசினாரு. சோ நிச்சயமா சுடர் கொலையோட இவங்க 2 பேருக்கும் சம்பந்தம் இருக்கும்னு கிளியர் ஆயிடுச்சு. ஆனா திடீர்னு அந்த ரவுடிங்களை தீபிகா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுல ஒருத்தன் நான் அப்ரூவர் ஆயிட்டேன்னு வந்து நிக்கிறான். நான் தான் கொலை பண்ண பணம் கொடுத்தேன்னு சொல்றான். அப்படின்னா பின்னாடி ஒரு பெரிய பிளான் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குங்க. எனக்கும் அப்படித்தான் தோணுது. என்ன நடந்திருக்கும்னு நீ நினைக்கிற? இந்த தீபிகாவோட நோக்கம் அந்த கொலை பழியை என் மேல போடுறது. அதனால அவங்க கதிரேசனை மீட் பண்ணிருக்காங்க. கதிரேசனோட டீல் பேசிருக்காங்க. கதிரேசன் கிட்ட சொல்லி வாசுவ அப்ரூவர் ஆக்குறதுக்கு சம்மதிக்க வச்சிருக்காங்க. இந்த கதிரேசனுக்கு ஏற்கனவே ஒன்ன வர பிடிக்காது. ஆமாங்க. அதனால கதிரேசன் அவர் தலை தப்புனா போதும்னு முடிவு பண்ணி வாசுவ அப்ரூவர் ஆக்குறதுக்கு சம்மதிச்சிருக்காரு. இதாங்க நடந்திருக்கு. இந்த விஷயத்துல தீபிகா, கதிரேசன், இந்த வாசு 3 பேரும் கூட்டு. எங்கங்க வண்டியை திருப்பி போயிட்டு இருக்கீங்க? இப்பவே போய் அந்த கதிரேசனை பாப்போம் மல்லி. எதுக்குங்க இப்பவே போகணும்? நம்ம கொஞ்சம் இன்னும் யோசிப்போம். இதுல யோசிக்கிறதுக்கு ஒண்ணு இல்ல மல்லி. எனக்கு அவங்க பிளான் கிளியரா புரிஞ்சிருச்சு. நமக்கு புரியறது முக்கியம் இல்லங்க. இந்த விஷயத்தை கொண்டு போறதுக்கு முன்னாடி நாம கொஞ்சம் எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணிப்போம். இல்லனா கதிரேசன் சிம்பிளா இல்லன்னு சொல்லிட்டு போயிடுவாரு. எவிடன்ஸ் எல்லாம் ஒண்ணும் வேண்டாம் மல்லி. அத தார்மீகமாவே பேச முடியும். கதிரேசன் அவரை காப்பாத்திக்க முயற்சி பண்றதெல்லாம் தப்பு கிடையாது. அதுக்காக ஒன்ன ஃப்ரேம் பண்றதுக்கு அவர் முயற்சி எல்லாம் பண்ணக்கூடாது. அதுவும் அந்த தீபிகா கூடவா சேர்ந்து பிளான் பண்ணணும். அது அயோக்கியத்தனம். அத நேரா போய் அவர் மூஞ்சிக்கு நேரா பேசிட்டு வரணும். வேண்டாங்க, நம்ம இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துப்போம். இல்ல மல்லி, நம்ம டிலே பண்ணோம்னா அந்த தீபிகாவும் அவரும் சேர்ந்துகிட்டு வேற ஏதாச்சும் பிளான் பண்ணிருவாங்க. நம்ம நேரா போய் முகத்துக்கு நேரா சொல்லிட்டு வந்தாதான் அட்லீஸ்ட் இனிமேலாச்சும் உனக்கு எதிராக எதுவும் பண்ணக்கூடாதுன்னு அவங்களுக்கு கொஞ்சமாச்சும் புத்தி வரும். மல்லி, நீ அமைதியாவா, நான் யோசிக்கிறேன். இந்த 2மே போதும்பா. போதும். இது வேறப்பா. வாங்க மாமா. என்ன
என்ன பேசுறதுன்னு தெரியாம தடுமாறுறீங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாப்ள. போன் எதுவும் பண்ணாம திடீர்னு வந்துட்டீங்களா? அதான் என்ன சொல்றேன்னு தெரியாம யோசிக்கிறேன். உட்காருங்க மாப்ள, உட்காருங்க மாப்ள. மல்லி உட்காரு. என்ன மாப்ள அப்படி பாக்குறீங்க? என்ன விஷயம் மாமா? உங்களுக்கு எந்த அதிர்ச்சியுமே இல்லையா? ரொம்ப கூலா இருக்கிற மாதிரி இருக்கீங்க. எப்படி அது? என்ன அதிர்ச்சி? எனக்கு என்ன மாப்ள அதிர்ச்சி? மல்லி இந்த செகண்ட்ல உங்க முன்னாடி உட்கார்ந்துருக்கா. இதுல உங்களுக்கு எந்த அதிர்ச்சியுமே இல்லையா? மாமா என்ன பிரச்சனை? நிஷா ஒரு நிமிஷம் அமைதியா இரு. உங்க அப்பா பேசட்டும். சொல்லுங்க மல்லி, இப்போ இந்த செகண்ட்ல என் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறதுல உங்களுக்கு ஒரு அதிர்ச்சியும் இல்லையா? மல்லி உட்கார்ந்து இருக்கிறதுல எனக்கு என்ன மாப்ள அதிர்ச்சி? மல்லிய போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனாங்களே, அது உங்களுக்கு தெரியாதா? அது நானும் கேள்விப்பட்டேன். ஆனா இந்த மாதிரி சமயத்துல அது அடிக்கடி நடந்துட்டு தானே இருக்கு. அதனால நான் அதை பத்தி யோசிக்கல மாப்ள. இந்த தடவை ஜட்ஜு முன்னாடி நிறுத்தி தண்டனையே வாங்கி கொடுக்கறதுக்கு போனாங்களே, அத கூடவா யோசிக்க மாட்டீங்க? அதான் மாப்ள, அந்த சுடர ரேணுகான்னு நினைச்சிட்டு இருந்த வரைக்கும் உங்க குடும்பத்தோட நெருக்கமா இருந்தோம். இப்ப அவ ரேணுகாவே இல்லைன்னு ஆயிடுச்சு, என் பொண்ணே இல்லைன்னு ஆயிடுச்சு. இனி எதுக்கு இதை போட்டு குழப்பிட்டு இருக்கணுமேனு நாங்க அதை பத்தி பேசுறதே விட்டுட்டோம். நான் உண்டு என் புள்ள உண்டுன்னு தான் இருக்கிறேன். அப்படி இருக்கிற மாதிரியே தெரியலையே. என்ன மல்லி, இவரை பார்த்தா அப்படி இருக்கிற மாதிரியா தெரியுது? சார் எப்படிங்க அப்படி அமைதியா இருப்பாரு? சார் அமைதியா இருந்தாதான் இவ்ளோ பிரச்சனையே இல்லையே. மாமா இங்க என்ன நடக்குது? ஏன் எல்லாரும் ஜாடமடையா பேசி உயிரை வாங்குறீங்க? என்னது எல்லாரும் ஜாடமடையா பேசுறாங்களா? எல்லாரும்னா யாரு நிஷா? அன்னைக்கு அந்த தீபிகா இன்ஸ்பெக்டர் வந்து நிஷா அமைதியா இருக்க மாட்டா? ஓ, அந்த இன்ஸ்பெக்டர் தீபிகா இங்க வந்தாங்களா? அப்போ விஷயம் அதுதான். என்ன மல்லி, அதான விஷயம்? அதேதாங்க. என்ன விஷயம் அதுதான்? ரெண்டு பேரும் என்ன பேசுறீங்க? மல்லி சுடர் கொலையில சம்பந்தப்பட்ட சில ரவுடிங்களை கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ள தூக்கி வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணான். இன்ஸ்பெக்டர் தீபிகாவும் அவங்கள விசாரிச்சாங்க. ஆனா அந்த தீபிகா மேடம் அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே அந்த ரவுடிங்களை வெளியில விட்டுட்டாங்க. இப்பதான் தெரியுது ஏன் விட்டாங்கன்னு. ஏன்னா அதுக்கிடையில அவங்க உங்களை வந்து பாத்துட்டு போயிருக்காங்க. உங்களோட ஏதோ டீல் பேசிட்டு போயிருக்காங்க. மாமா சுடர் மர்டர் விஷயத்துல என்னதான் நடந்தது? உண்மையிலே எங்க அப்பாவுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்கா? அடிக்கடி இப்படி ஒரு விஷயம் நடந்துட்டே இருக்கே, ஏன் இப்படி நடக்குது? ஏமா, விசாரணை நடக்கும்போது இப்படிலாம் பேசுறது சகஜம்தான். அதே நீ பெரிய விஷயமா கேட்டுட்டு இருக்க? இல்லப்பா, இங்க அதை தவிர வேற ஏதோ ஒண்ணு நடந்துட்டு இருக்கு. சொல்லுங்க, உங்க பொண்ணு தானே கேள்வி கேக்குறா, சொல்லுங்க. இது என்ன ஏதோ கிரிமினல போலீஸ் விசாரிக்கிற மாதிரி என்ன விசாரிச்சுட்டு இருக்கீங்க? உண்மைதான், நீங்க கிரிமினலா இல்லையான்னு விசாரிக்க வந்திருக்கோம். என்ன மாப்ள, வார்த்தையெல்லாம் பெருசா இருக்கு. உங்க கூட இருக்கிற ரவுடிகள்ல ஒருத்தன் சரண்டர் ஆகி மல்லி சொல்லிதான் இந்த கொலைய பண்ணன்னு சொல்லியிருக்கான். அந்த ரவுடி உங்களுக்கு வேண்டியவன், அது எனக்கு நல்லா தெரியும். நானே என் கண்ணால பார்த்தேன். இன்ஸ்பெக்டர் தீபிகா வேற உங்க வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்காங்க. சோ உங்களுக்கும் அந்த இன்ஸ்பெக்டர் தீபிகாவுக்கும் சம்பந்தம் இருக்கு. உங்களை வச்சுதான் அந்த தீபிகா மல்லி அந்த கேஸ்ல டிராப் பண்ணிருக்காங்க. இது உண்மையா இல்லையா? மாப்ள, நீங்க என்ன இவ்வளவு பெரிய கதையெல்லாம் சொல்றீங்க? அவங்க என்ன விசாரிக்க வந்துட்டு போனாங்கிறதுலாம் உண்மைதான். எதிர்னிச்சா விசாரிக்க மட்டும் தானே வந்துட்டு போனாங்க. அதை தவிர நீங்க சொல்றது எல்லாமே கதை தான். கதை தானே? நான் சொல்றது கதை தானே? அப்ப நான் சொல்ற ஒரு விஷயத்தை செய்யுங்க. என்ன செய்றீங்களா? என்ன செய்யணும்? இங்க இருந்து நீங்க தீபிகா மேடம்க்கு போன் பண்ணணும்.
நான் எப்படி மாப்பிள்ள அவங்களுக்கு போன் போட முடியும்? ஏன் உங்களுக்கும் அவங்களுக்கும் பழக்கம் இருக்க? அவங்க தான் உங்க வீட்டுக்குலாம் வந்துட்டு போயிருக்காங்கல்ல. விசாரணை கேட்க வர்றத பழக்கம்னு எப்படி எடுத்துக்க முடியும்? அப்படி இல்லனா கூட ஒருத்தர் இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி பேசலாமே. கால் பண்ணி என்ன பேசணும்? ஹலோ மேடம், என்ன ஆச்சுன்னு கேட்கணும். அது எப்படி ஒரு இன்ஸ்பெக்டர் போய் நான் அப்படி கேட்க முடியும்? ஏன் கேட்டா என்ன? அவங்களுக்கு இந்த கேள்வியே புரியலனா என்ன கேக்குறீங்கன்னு கேட்க போறாங்க. கேள்வி புரிஞ்சா பதில் சொல்ல போறாங்க. என்ன மல்லி, சரிதானே? ஆமாங்க. அப்பா நீங்க கால் பண்ணுங்க. உங்க பக்கம் எதுவும் தப்பு இல்லல்ல. நீங்க கால் பண்ணுங்க. எதுக்கு தேவையில்லாம பழிய சுமக்குறீங்க? நிஷா, இதுல பாஸ்வேர்ட் போட்டு என்கிட்ட கொடு. ஹலோ கதிரேசன், நிஷா கேட்க சொல்லு. அப்பா என்னப்பா பேசுங்க. மேடம் என்னாச்சு? கதிரேசன், நாம பிளான் பண்ண விஷயம் ஒர்க் அவுட் ஆகல. எல்லாமே சொதப்பிடுச்சு. நான் உங்ககிட்ட டீடைலா அப்புறமா பேசுறேன். நான் போனை வைக்கிறேன். கிளியர் ஆயிடுச்சு. உங்களுக்கும் தீபிகாவுக்கும் இருக்கிற டீல் கிளியர் ஆயிடுச்சா? சோ நீங்களும் அந்த இன்ஸ்பெக்டர் பேசி வச்சு உங்களோட டைப்ல இருக்கிற ரவுடிய சரண்டர் ஆக வச்சிருக்கீங்க. மல்லி தான் கொலை பண்ண சொன்னான்னு சொல்லி சொல்ல வச்சிருக்கீங்க, அப்படித்தானே? நான் விஜய கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து உங்களை அப்பான்னு தானே கூப்பிடுறேன். உங்க பொண்ணு உங்களுக்கு என்ன மரியாதை செய்வாளோ அதுதானே நானும் செய்யறேன். ஏன் என்ன மட்டும் இப்படி எல்லாம் பழி வாங்குறீங்க? அப்பா நீங்க எதுக்குப்பா மல்லியை ஜெயிலுக்கு அனுப்புற அளவுக்கு வேலை பண்ணிருக்கீங்க? எதுக்குன்னு அவரு சொல்ல மாட்டாரு நிஷா, நான் சொல்றேன். சுடரோட கொலையில அந்த ரவுடிக்கும் சம்பந்தம் இருக்கு. அந்த ரவுடிங்களோட உங்க அப்பாக்கும் சம்பந்தம் இருக்கு. சோ உங்க அப்பா தான் அந்த சுடரை அந்த ரவுடியை வச்சு கொலை பண்ணி இருக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. அத மறைக்கிறதுக்கு தான் உங்க அப்பா அந்த இன்ஸ்பெக்டரோட சேர்ந்துகிட்டு மல்லி மேல பழி போட்டிருக்காரு. மாப்பிள அப்படி எல்லாம் இல்ல மாப்பிள. நான் எதுக்கு சுடரை போய் கொலை பண்ண போறேன்? அவ என் பொண்ணு மாதிரி இருந்த ஒருத்தி, அவளை போய் நான் கொலை பண்ணுவேனா? அப்புறம் எதுக்கு சார் அந்த இன்ஸ்பெக்டர் தீபிகா உங்களோட பிசினஸ் பார்ட்னர் மாதிரி பேசிட்டு இருக்காங்க? அப்பா அன்னைக்கு நீங்க என்ன உள்ள அனுப்பிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட ஏதோ பேசுனீங்க. ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. நீங்க என்ன விஷயம் சொல்லுங்க. நீங்க தான் சுடர ஆளை வச்சு கொலை பண்ணீங்களா? அம்மா இல்லம்மா. அப்ப என்னதாங்க நடந்துச்சு? அந்த வாசு ஒரு பெரிய ரவுடி தான். சுந்தர், வாசு எல்லாமே என் பிசினஸ்க்கு உதவியா இருக்கிற பசங்க தான். என்கிட்ட பணம் வாங்கிட்டு யாரும் கொடுக்காம இருந்தா இல்ல டிமிக்கி கொடுக்கலான்னு பார்த்தா இவனுங்களை வச்சுதான் நான் அவங்களை டீல் பண்ணுவேன். அன்னைக்கு அந்த சுடர் கொலை நடந்த இடத்துல ஒருத்தட்ட பணம் வாங்குறதுக்காக இவங்களை நாங்க அனுப்பியிருந்தேன். அப்ப நான் போன்ல பேசினது அங்க இருக்கிற டவர்ல ரிஜிஸ்டர் ஆயிருக்குது. அதை வச்சு அந்த இன்ஸ்பெக்டர் தீபிகா என்னையும் இந்த கொலை கேஸ்ல கொண்டு வரேன்னு சொல்லி என்ன மிரட்டினாங்க. அப்படி பண்ணாம இருக்கணும்னா இந்த மாதிரி மல்லி மேல உங்க ஆளை வச்சு பழி போடணும்னு என்கிட்ட சொன்னாங்க. அதனாலதான் நான் அப்படி பண்ணுனேன். அவங்க அப்படி சொன்னா நீங்க அப்படியே பண்ணிருவீங்களா? நீங்க அப்படி பண்றது என்ன பாதிக்காதா? வெண்பாவை பாதிக்காதா? என்னதான் நான் உங்களை அப்பான்னு கூப்பிட்டாலும், நான் உங்க பேத்திய நல்லா பாத்துக்கிட்டாலும், நான் உண்மையிலேயே உங்க மக இல்லதானே அதை காமிச்சிட்டீங்கல்ல. அம்மாடி, என் ஒரு பொண்ணு போய் சேர்ந்துட்டா, இன்னொரு பொண்ணுக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சு பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால இந்த போலீஸ் கேஸ் இதுல இருந்தெல்லாம் விலகி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அந்த இன்ஸ்பெக்டர் அப்படி மிரட்டினதுமே நான் அதுக்கு சரின்னு சொல்லிட்டேன். என்னை மன்னிச்சிருமா. இங்க பாருங்க, உங்க பேத்திய என் வெண்பாவ மல்லிய தவிர இந்த உலகத்துல வேற யார் வந்திருந்தாலும் இப்படிலாம் பாத்திருக்க மாட்டாங்க. வெண்பாவுக்கு அம்மாங்கிற கவலையே இல்லாம போயிருச்சு. அப்படி வளர்த்தவங்க என் மல்லி. அவளுக்கு இன்னொரு தடவை இந்த மாதிரி துரோகத்தை பண்ணாதீங்க.
நீங்க கொடுத்த கேஸ்ல நான் உள்ள போயிருந்தா என் வெண்பாவை பிரிஞ்சிருக்கிற மாதிரி ஆயிருக்கும். அந்த வலியை மட்டும் என்னால தாங்க முடியாது. அதுக்கப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். இந்த உலகத்தை விட்டே போயிடுவேன். என்ன தண்டிக்கணும்னு நினைச்சீங்கன்னா வேற மாதிரி தண்டிங்க ப்ளீஸ். இந்த மாதிரி மட்டும் தண்டிக்காதீங்க ப்ளீஸ். இனிமேல் யாராவது இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ணாங்கன்னா எங்க கிட்ட சொல்லுங்க. நீங்களே என்ன பண்றதுன்னு முடிவு பண்ணாதீங்க. நிஷா நாங்க வரோம். வலி வா. ஜுடிஷியல் சிஸ்டம் உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கை வீணாக்கிட்டீங்க. இன்னொரு தடவை இந்த மாதிரி ஃபேக் எவிடன்ஸோட வராதீங்க. ஐ எம் சாரி. கெட் லாஸ்ட். எவ்வளவு கவனமா இந்த கேஸ ரெடி பண்ண, எப்படி எல்லாம் பிளான் பண்ணி ஒரு அப்ரூவரை ரெடி பண்ண. எல்லாத்தையும் அந்த விஜய் காலி பண்ணிட்டான். அவளை என்ன பண்ண நினைச்சாலும் இந்த விஜயும் தீபனும் வந்து காப்பாத்திடுறாங்க. எப்படியேதான் அவளை விட்டுக்கிட்டே இருக்க போறனா? அவ என்ன ஜெயிச்சுக்கிட்டே தான் இருக்க போறாளா? அம்மாடி 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 அம்மாடி. என்னம்மா என்னம்மா உனக்கு பிரச்சனை? உனக்கு என்னம்மா ஆச்சு? எப்பவும் நீ இவ்வளவு அப்செட்டா இருந்ததே இல்லையே. இப்பெல்லாம் ஏன் இவ்வளவு கோவப்படுற? தீபன் உன்னை பிரிஞ்சு போனப்ப கூட நீ ஸ்டெடியா தானே இருந்த. இப்போ இவ்வளவு தடுமாறியம்மா? நான் தடுமாறேனா? நான் தடுமாறத நீங்க பாத்தீங்களா? பார்த்த மாதிரியே பேசுறீங்க. இல்லம்மா, வீட்டுல நீ யார்கிட்டயும் முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிற. ரூமுக்குள்ள போயிட்டு கதை வலிச்சுட்டு உட்காந்துக்கிற. உன் பொண்ணு கிட்ட கூட முகம் கொடுத்து பேச மாட்டேங்கிறியம்மா. எப்பவும் அந்த மல்லி கேஸ பத்தியே பேசிட்டு இருக்கியம்மா. ஒருவேளை அந்த கேஸ்ல நீ போற பாதை தப்பா இருக்கா என்னவோ கொஞ்சம் கவனிச்சு பண்ணுமா. மாமா, இன்ஸ்பெக்டர் ட்ரைனிங் நான் எடுத்திருக்கேனா இல்ல நீங்க எடுத்திருக்கீங்களா? நீதாம்மா எடுத்திருக்க. ஒரு கிரிமினலை எப்படி கண்டுபிடிக்கணும்னு எனக்கு சொல்லி கொடுத்திருக்காங்களா இல்ல உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்காங்களா? உனக்கு தாமா சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்ப அதை என்ன பண்ணணும்ங்கறத நான் பாத்துக்கிறேன். நீங்க யாரும் எனக்கு ஒண்ணும் புத்தி சொல்ல வேண்டாம். நான் உனக்கு அப்பா ஸ்தானத்துல இருக்குன்னு நீதானமா சொல்லுவ. நீ நிதானம் இழந்து நிக்கிறப்போ உனக்கு புத்தி சொல்ல வேண்டியது என் கடமை இல்லம்மா. அதை இந்த வீட்டு விஷயத்துல மட்டும் சொல்லுங்க. என்னோட ப்ரொஃபஷன்ல நீங்க தலையிடாதீங்க. சரிம்மா, அதுக்கு மேல உன் இஷ்டம். ஆட்டோ சவுண்ட் கேக்குது. ஐஸ் வந்துட்டா போல இருக்குமா? ஐஸ் என் மலிமா எனக்கு எல்லா சம்ஸும் சொல்லி கொடுத்துருவாங்க. நான் மேக்ஸ் ஹோம்ஒர்க் முடிச்ச உடனே உனக்கு போட்டோ எடுத்து அனுப்பி வைக்கிறேன். நீ அதை பார்த்துக்கோ சரியா? ஏதாவது டவுட் இருந்தா எனக்கு கால் பண்ணி கூப்பிடு. தேங்க்யூ அன்பா. அப்புறம் ஹோம்ஒர்க் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம மொபைல் கேம் விளையாடலாம் சரியா? ஜாலி. வெண்பா, உனக்கு இவளோட என்ன பேச்சு? நீ கிளம்பு. மம்மி, வெண்பா என்னோட ஃப்ரெண்டு. ஆயிஷு, உனக்கு நான் யார சொல்றேனோ அவங்க கூட தான் ஃப்ரெண்டா இருக்கணும். ஆட்டோ டிரைவர், இனி உங்க ஆட்டோல அந்த பொண்ணெல்லாம் நீங்க கூட்டிட்டு வர வேண்டாம். ஐஷு மட்டும் கூட்டிட்டு வந்தா போதும். ஆன்ட்டி, ஏன் ஆன்ட்டி? ஐஸ் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆன்ட்டி. ரொம்ப நாள் எனக்கு ஒரு குட் ஃப்ரெண்டே இல்ல. இப்பதான் ஒரு நல்ல ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்கா. ஏன் ஆன்ட்டி எங்களை பிரிக்கிறீங்க? உன்கிட்ட ஆண்டின்னு கூப்பிடாதன்னு சொல்லிருக்கேன்ல. உனக்கு நல்ல ஃப்ரெண்டு கிடைக்கலனா ஏன்னு உங்க அம்மா கிட்ட போய் கேளு. ஏன் பொண்ணு அதுக்கெல்லாம் நான் அலோவ் பண்ண முடியாது. டிரைவர், இனிமே நீ இவ்வளவு ஆட்டோல கூட்டிட்டு வரக்கூடாது. மேடம், ஐஸ்வர்யாவுக்கு முன்னாடில இருந்தே நான் வெண்பாவை ஆட்டோல கூட்டிட்டு வரேன் மேடம். அவ குழந்தையா இருக்கும் போதுல இருந்தே நான் தான் ஆட்டோல கூட்டிட்டு வரேன். திடீர்னு எப்படி மேடம் அவளை விட்டுட்டு வர முடியும்? நான் என்ன சொல்றேனோ அதை நீ செய்யணும், அவ்வளவுதான். அப்படி எல்லாம் செய்ய முடியாது மேடம். அவங்க எனக்கு ரொம்ப நாள் கஸ்டமர். நான் யாருன்னு தெரியுமா உனக்கு? தெரியும் மேடம். நீங்க இன்ஸ்பெக்டர், அதுக்காக என் தொழிலுக்கு நான் துரோகம் பண்ண முடியாது. நீ என்ன அவ்வளவு பேசுவியா? இந்த ஏரியால தானே நீ ஆட்டோ ஓட்டணும். உன்னை நான் எப்படி பாத்துக்கணுமோ பாத்துக்கிறேன். என் பொண்ணுக்கு என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணிக்கிறேன். இனிமே நீ வர வேண்டாம். ஏ வெண்பா, ஐஷுவோட நீ இனிமே பேசக்கூடாது. ஐஷுவோட பழகவும் கூடாது, புரிஞ்சுதா?
சரி. இன்னொரு நாள் அவளோட சேர்ந்து பார்த்தேன் நான் செம்ம டென்ஷன் ஆயிடுவேன் பாத்துக்க. வா ஐஷு. வெண்பா நீ வாமா. அந்த அம்மா புரியாம பேசுது, அதை நினைச்சு நீ ஃபீல் பண்ணாத. வா போலாம். வாமா. என்னங்க ஆ? என்னங்க ஆ. இப்பதான் அவங்களோட சண்டை போட்டுட்டு வந்திருக்கோம். மறுபடியும் அவங்கள போய் பார்க்கணுமா? அவசியம் போய் பார்க்கணும் மல்லி. நாம புடிச்சு கொடுத்த வாசுவ என்கொயரி பண்ணி குற்றவாளியை கண்டுபிடிக்காம அந்த கதிரேசனை கைக்குள்ள போட்டுக்கிட்டு வாசுவ வச்சே உன்ன குற்றவாளியாக்க ட்ரை பண்ணிருக்காங்கன்னா எவ்வளவு மோசமான விஷயம் அது. எல்லாத்தையும் உடைச்சு போடுவோம் மல்லி. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாதான் நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ முடியும். வா போய் பார்த்துட்டு வரலாம்.